வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடிங் அனாலிசிஸ் டிடிஏ ட்ரைனிங் அகாடமி. ஸோ இது நம்மளுடைய வீக்லி அனாலிசிஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த வாரம் வீக்லியில் அதோடைய டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷனோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ அப் சைடில் மூவ் ஆகுமா அண்ட் டவுன் சைடில் மூவ் ஆகுமா, அதோடைய ரிவர்சல் பாயிண்ட் என்ன, அதோட டார்கெட் என்ன, ஸோ அதை பற்றியெல்லாம் தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ ஹை மூவ்மெண்ட். ஸோ 23,760 பார்த்தீங்கன்னா நமக்கு அப் சைடில் அப்படியே மூவ்மெண்ட்டாக கொடுத்தது 24,175 வரைக்கும் இந்த மொமெண்டம் அப் சைடில் மூவ் ஆயிருக்கு. ஸோ இனி இதுக்கு மேலே கண்டினியூ ஆகுமா இல்லை இறங்குமா, ஸோ இங்கே இதுதான் இதுக்கு மெயின் கான்செப்ட். இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நிறைய பேர்த்தோடைய கேள்விகளும் இதுதான். இப்படி தொடர்ந்து ஏறிட்டே இருந்தால் நம்மளால் வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, ஸோ நம்மளுடைய டவுனே ஆகலை அப்படின்னா நம்ம வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன் எப்படி வாங்கி வைக்கிறது, எல்லாமே கொஞ்சம் எல்லாம் பேனிக் மைண்டில் இருக்கிறாங்க. ஸோ இதில் வேறு வந்து நமக்கு இந்த F&O டேக்ஸஸ், ஸோ F&Oக்கு வந்து நம்ம டேக்ஸஸ்க்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30% டேக்ஸில் கொண்டு வராங்க. அதே மாதிரி STT, ஸோ அதோடைய சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இதோடைய நியூஸ். ஸோ நியூஸை பார்க்கும்போது சரி ஓகே வாங்க நம்ம டெக்னிக்கல் வைஸாக ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 24,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து மண்டே 23,970 கீழே க்ளோசிங் 1 ஹவரில் கொடுத்து அந்த கேண்டில் பிரேக் மூமெண்டம் இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 23,760 இட்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட். 23,760 இது ஃபஸ்ட் டார்கெட். நம்ம சொன்னது 23,970. ஸோ இது கீழே 1 ஹவரில் க்ளோசிங் அண்ட் பிரேக் அதே கேண்டிலோடைய பிரேக் மூமெண்டம் இருந்ததுனால் ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 23,760 இட்ஸ் பிரேக் அண்ட் டவுன் சைடு. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,550. ஸோ 23,550 டு 500 இட்ஸ் செகண்ட் டார்கெட் லெவல். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சலாக ஒரு பாசிபிள் இருக்குது. அப்போ ஓவராலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் 23,970 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா வீக் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ டவுன் சைடில் வந்து நம்ம 23,760 அதையும் பிரேக் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா 23,560. ஸோ செகண்ட் டார்கெட் லெவல். ஸோ மேபி அதையும் பிரேக் ஆகி ஒரு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 23,300. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் இதெல்லாம் நடந்துருப்பாண்டிங்கன்னா மேபி செல்லிங் ப்ரெஷர் ஏதாவது கிரியேட் ஆச்சு அப்படின்னா வீக்னஸில் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் எப்பயுமே ஹையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செல்லிங் வர்றது இயல்பு. ஸோ 23,340 நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ 23,200 இட்ஸ் செகண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் 200 டு 23,000, 23,050 டு 23,000 இட்ஸ் சப்போர்ட் டவுன் சைடில். ஸோ இவ்வளோ லென்த்தியான சப்போர்ட்டாக ஒரே வாரத்தில் வந்து 1000 பாயிண்ட் நிஃப்டி டவுனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நியூஸ் ரியலாக ஒரு ஃபேக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டு ஜூலை 23 டு 24. ஸோ இதான் நமக்கு பட்ஜெட்டுக்கான டேட். ஸோ அப்போ தான் இதை பற்றியான முழு ரீசனபிள் தெரியும். பட் ஆனால் பேனிக்கிங்கிறது எப்போ வேணால் நடக்கும். அதை பற்றியான ஒரு ரூமர் வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பேனிக் மைண்ட் இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கொண்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம ஒரு டவுன் மூமெண்ட் 23,550 டு 500 இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மூமெண்ட் வரைக்கும் நார்மல் கரெக்ஷன். ஸோ இங்கே டவுன் ஆச்சுன்னா இது நார்மல் மூமெண்டம். ஸோ ஒரு நியூஸை பேஸ் பண்ணியிருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நியூஸை வந்து அது பெருசாக கேதர் பண்ணிக்கல, பெரிய லெவலில் வந்து அது ஒரி பண்ணிக்கல அப்படின்னா ஸோ அப்சைடுன்னு பார்க்கும்போது நமக்கு 24,200க்கு மேலே 1 ஹவர் க்ளோசிங் அண்ட் மூமெண்டம் இருக்கணும். ஸோ அது வந்து 24,383 இன் செகண்ட் டார்கெட் 24,520. ஸோ இந்த வாரத்துக்கு இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது அதிகபட்சம். இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். ஏன்னா ரூமர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்செப்ட்டில் ஸோ இப்போது நம்ம டவுன் சைடு வீக்காக இருக்கிறது 24,000. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 24,200. ஸோ இந்த 200 பாயிண்ட்குள்ள ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட். ஸோ இந்த 200 பாயிண்ட்குள்ளே நீங்கள் போய் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எஸ்எல் கிட்டாருக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். அப்போ 200 பாயிண்ட்டுங்கிறது ரேஞ்ச் பவுண்ட் 24,000, 24,200. இது கீழே இருந்தால் நம்ம செல்லிங் மூமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு மேலே க்ளோசிங் அண்ட் மூமெண்ட் இருந்தால் பையிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். இட்ஸ் அ வீக்லி லெவல். இட்ஸ் அ நிஃப்டி. ஸோ நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு இட்ஸ் டெக்னிக்கல் வைஸாக அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ ரிவர்சல் பாயிண்ட், ஸோ ரிவர்சல் அண்ட் ரிவர்சல். ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது 24,000, இங்கே 24,200 இட்ஸ் அ டார்கெட் லெவல். ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்தோம். இதோடைய ஆப்ஷன் அனாலிசிஸில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நிஃப்டிக்கு அதை எப்படி ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, அதோடைய நிலவரம்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த இடங்களில் 24,000 கால் அண்ட் புட் ரைட் ஈக்குவலாக இருக்குது. மேபி இது வந்து இங்கேருந்து கால் ரைட் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா 27,000, 24,000லேருந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ மேபி அதுக்கு மேலே ஒரு அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு 24,200 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது செல்லிங் இருக்குது. ஸோ கால் ரைட்டிங் 24,500 அதிகபட்ச ரைட்டிங். ஓவரால் ரைட்டிங் 25,000 இருக்குது. ஸோ நமக்கு 24,000 கீழே க்ளோஸ் ட்ரேடிங் ஆகலை அப்படின்னா மொமெண்டம் அப்சைட். ஸோ அதே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரியான 23,500 வரைக்கும்
இந்த மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதோடைய ஆப்ஷன் அனாலிசிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இப்போதைக்கு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறது 24,000. ஆனால் இது வந்து 50% இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் தான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டிக்கு என்ன மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ அடுத்தது என்ன மாதிரியான ஒரு டார்கெட் அண்ட் ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கேயே கிரியேட் ஆகிருக்குது 52,400. ஸோ 52,400 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் க்ளோசிங் வந்து 52,400 பிலோவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வாரத்துக்கான க்ளோசிங் பார்த்தோம்னா அது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் ப்ரைஸ் 52,400 மேலே ஒரு க்ளோசிங் 1 ஹவரில் அண்ட் மூமெண்டம் இருந்ததுன்னா அதிகபட்சம் 52,700 to 750 இதுதான் அதிகபட்ச லெவல். ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. புரிஞ்சுங்களா? 52,800 மேலே க்ளோசிங் அண்ட் மூமெண்டம் இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் மறுபடியும் 53,000 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணும். அங்கேயும் ரிவர்சல் இருக்குது. அப்போ 52,700 to 750 ரிவர்சல். ஸோ செகண்ட் வந்து 53,000 ஒரு ரிவர்சல். இதெல்லாம் தாண்டி நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படிங்கன்னா ஸோ 53,200க்கு மேலே ஸோ க்ளோசிங் அண்ட் மூமெண்டம் இருந்ததுனால் 53,500. நெக்ஸ்ட் டார்கெட் 54,000. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து பையன் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு அது நமக்கு வந்து காமிச்சா மட்டும்தான் அந்த மூமெண்டம் போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ப்ரைஸ் இட்ஸ் ரெண்டு ஏரியாவிலையும் 53,000 52,750 700க்குள்ளே ப்ரைஸ் மறுபடியும் அகைன் ரிவர்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ சப்போர்ட் நமக்கு வந்து கீழே 51,960. ஸோ இதுதான் இப்போதைக்கு இதுக்கு இருக்கிற சப்போர்ட் 51,960. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நார்மலாக டவுன் ஆனாலே இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது 51,960 ஸோ இந்த லெவல் இதுதான் சப்போர்ட் லெவல். மேபி 51,960 கீழே க்ளோசிங் அண்ட் டவுன் மூமெண்டம் கொடுத்தோம்னா நமக்கு 51,500 to 600. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,200 டார்கெட் லெவல். ஸோ மேபி இந்த இடங்களில் நமக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 51,200. 51,000 to 51,200 இந்த 150 பாயிண்ட்லாம் வீக்லியாக பார்க்கும்போது இதாக இருக்கும். ஸோ நம்மளோட டெய்லி லைவ் அனாலிசிஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது ரெகுலராக லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா. ஸோ 51,000 கீழே மறுபடியும் க்ளோசிங் அண்ட் டவுன் கொடுத்தோன்னா நமக்கு அடுத்த டார்கெட் 50,500 தான். இட்ஸ் ஏன்னா எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸான டார்கெட் லெவல் தான். ஸோ இந்த இடங்களெல்லாம் ஸோ டவுன் சைடில் நமக்கு 51,960 கீழே க்ளோசிங் கொடுத்தா 51,500 to 600. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸுமே நமக்கு ஒரு டார்கெட் லெவல் தான். மேபி அதையும் பிரேக் பண்ணி டவுன் கொடுத்தோன்னா 51,100 to 51,000 இந்த இடங்கள்லேருந்து ரிவர்சலாக இருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ரிவர்சல் ஏரியா. மேபி அதுக்கு பிரேக் பண்ணாலும் 50,500 இதுவும் ரிவர்சல் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவும் நமக்கு ரிவர்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம இது வந்து டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸாக பார்த்துட்டு அப்போ இது ரெண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்சுக்கு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ அது இதை பிரேக் பண்ணாமல் நம்ம இதை பிரேக் பண்ணாமல் நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போகக்கூடாது. ஸோ இதையும் பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும். இதை நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சு செல்லிங் மூமெண்ட் கூட இந்த இடங்களில் டவுன் ஆகி மூமெண்ட் ஆச்சுன்னா எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் அண்ட் மூமெண்ட் இருந்தால் இது வரைக்கும் நம்ம பையிங் மூமெண்ட். ஸோ இங்கே நம்ம செல்லிங் மூமெண்ட் எடுக்கலாம் 52,700 to 750. ஸோ ஃபுல் டார்கெட் லெவலில் நம்ம பார்த்தோம். வீக்லியாக நம்ம லைவ் அனாலிசிஸில் ஒரு தடவை 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன புட் ரைட் அண்ட் கால் ரைட் நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கால் ரைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் கால் ரைட்டிங் வந்து நமக்கு 53,000 நடந்திருக்குது. ஸோ அப்போ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ஹெவியான ஒரு மூமெண்ட் இருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த மூமெண்டம் இல்லை. ஸோ அப்போ டவுன் சைடில் என்னவா இருக்குது அப்படின்னா 52,500 கால் அண்ட் புட் ஈக்குவல் ரேட். அப்போது ரேஞ்ச் பவுண்டம் ட்ரேடிங். ஸோ அதுக்கு கீழே சப்போர்ட் எடுத்துட்டா 52,000. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 51,960 to 52,000ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் இருக்குது. பட் பெரிய லெவல் ரைட்டிங்கில் மீடியம் ஈக்குவல் ரைட்டிங். பட் நார்மல் சப்போர்ட் லெவல் தான் அது இருக்குது. ஹியூஜ் சப்போர்ட் லெவல் அப்படின்னு இல்லை. ஹியூஜ் சப்போர்ட் லெவல்னால் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் செல்லிங் ப்ரெஷர் அதில் இல்லை. அப்போது மேபி நமக்கு வந்து 52,000 பிரேக் ஆகி ஒரு மூமெண்டம் ஆச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லெவலில் ஸோ அது ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரைட்டிங் இருக்குது. ரைட்டிங்கிறது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகக்கூடிய ஒன்று, ஒரு நிரந்தரமான ஒன்று இல்லை. அது ஒரு அடிஷன் சப்போர்ட்டுக்கு தான் நம்ம எப்பயும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் பார்த்துட்டோம். அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நிஃப்டியோடைய சப்போர்ட் வீக்லியஸ் அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் எங்கே எல்லாம் ரைட்டிங் நடந்திருக்கு அதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ FINDASோடைய பை அண்ட் செல்லிங்கோடைய கான்செப்ட்டில் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவாக பார்க்கணும். நமக்கு இங்கே பாருங்கள் 2 பேருமே இட்ஸ் அ பையர். ஸோ இவங்க வந்து நிறைய செல்லிங் இருந்தாங்க. பட் எல்லாமே இந்த வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பையிங்காக சேஞ்ச் பண்ணி கடைசியில் இந்த மாதத்தோட எண்டு வரும்போது இவரும் பையராக இருக்கிறாங்க, இவங்களும் பையராக இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பையராக இருந்தால் என்ன ஆகும்? ஸோ அதுதான் இங்கே ரிஸ்க். ஸோ மார்க்கெட் இப்போ கண்டினியூவாக ஏறிட்டே இருக்கிறதுக்கு காரணம்
2 பேருமே பையராக இருந்தால் யார் செல் பண்ணுவான்? பல்க் குவான்டிட்டி செல் பண்ணக்கூடிய 2 பேருமே பையராக இருந்தால் ஸோ மார்க்கெட் எப்படி டவுன் ஆகும்? ஸோ அதை நம்ம இங்கே விளங்கிக்கணும். சரிங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் வந்து செல்லராக மாறினா தான் ஸோ ப்ரைஸ் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவல் பையிங்க மறுபடியும் மாறினாங்கன்னா மறுபடியும் இந்த தாக்கம் இருக்கும். இப்போ எஃப்என்டோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம அதாவது நியூஸ். ஸோ நியூஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு ஸோ எஃப்என்டோ ட்ரேடிங் புதிய வர்த்தக அரசாங்கத்தை அதாவது எஃப்என்டோக்கான வரி விகிதங்களை வந்து உயர்த்தறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2023 நியூஸ். ஸோ அதே மாதிரியான சேம் நியூஸ் 2023லேயும் இதாச்சு. அது எஸ்டிடி சார்ஜ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 1700 பெர் குரோருக்கு வந்து 2100 பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து எஸ்டிடி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எஃப்என்டோ வந்து ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் உள்ள கொண்டு வராங்க. எப்படி கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% நம்ம வந்து டேக்ஸஸ் பே பண்ணணும். அதிலிருந்து ப்ராஃபிட்டபிள் வந்து அது 30% வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதே மாதிரியே இதுக்கும் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கும் வந்து கொண்டு வராங்க. இது வரைக்கும் இல்லை, கொண்டு வராங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டியில் வந்து ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இன்கமில் ஸோ அடுத்த ப்ராஃபிட் வரக்குள்ள அந்த லாஸை கழிச்சு மீதி இருக்கிறது கட்டினா போதும். பட் எஃப்என்டோவில் வந்து நமக்கு லாஸ் ஆனால் கழிக்க முடியாது. பட் ப்ராஃபிட்டபிள் வந்தால் பணம் கட்டியே ஆகணும். ஸோ அது நமக்கு மட்டும் வருதா இல்லை எஃப்ஐஎஸ்க்கு வருதா தெரியல. 2 பேருக்குமே அது வந்து பொருந்தக்கூடிய இருந்தால் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பெரிய இறக்கங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸும் பார்த்துட்டோம், நியூஸஸ் வைஸும் பார்த்துட்டோம், எஃப்ஐஎஸையும் பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் இந்த லைனில் எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேடிங் நம்பருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட லைவ் இருக்குது, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க. ஸோ டெய்லியுமே அந்த லைவ் உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், நமக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் உங்களை அடுத்த நான் மண்டே மார்னிங் லைவில் சந்திக்கிறேன்.